மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த கருங்காலக்குடி கிராமத்தில் உள்ள சேவுக பெருமாள் ஐயனார் கோவிலில் புரவி எடுப்பு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் 21 நாட்கள் காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் மண்ணால் செய்யப்பட்ட குதிரைகளை சுமந்து வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள முத்து மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கிய நிலையில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் அலகு குத்தி தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அடுத்த குச்சனூரில் உள்ள சுயம்பு சனீஸ்வர பகவான் கோவிலில் ஆடி மாத சிறப்பு பரிகார பூஜையில் சோன கருப்பண்ண சாமிக்கு சுமார் 300 மது பாட்டில்கள் வைத்து படையலிட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இதனையொட்டி சோன கருப்பண்ணசாமி சிறப்பு மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அடுத்த தர்மப்பட்டியில் 7 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற முத்தாலம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு பாரம்பரிய வள்ளி கும்மியாட்டம் நடைபெற்றது. 30க்கும் மேற்பட்டோர் ஒரே மாதிரி உடையணிந்து நாட்டுப்புற பாடல்களுக்கு ஏற்ப நடனமாடினர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.